பொதுவாக அதிகமான பெண்கள் ஆசைப்படுற ஒரே விஷயம், நம்மளே சொந்த காலில் நிற்கணும், சம்பாதிக்கணும், நமக்கு தேவையான ஒரு பொருளை யாருக்கிட்டேயும் எந்த பெர்மிஷனும் இல்லாமல் வாங்கிக்கணும். அந்த மாதிரி வாங்கும்போது நிஜமாவே பறக்கிற மாதிரி தான் தோணும். ஆமாம், பெண்கள் சம்பாதிக்கணும், சொந்த காலில் நிற்கணும், அவங்களே அவங்களோட தேவைகளை பார்த்துக்கணும், எல்லாமே கரெக்டு. எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு தேவையான விஷயங்களை நான் யாருக்கும் எந்த கேள்வியும் தராமல் என்னால் வாங்கிக்க முடியும் தான். இருந்தாலும் எனக்கு பிடிச்சமான ஒருத்தர்கிட்ட போய் நான் இதை வாங்கட்டுமான்னு பெர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் வாங்குறது அது ஒரு சின்ன சந்தோஷம். அப்படி வாங்குறப்போ நான் வாங்கின அந்த பொருள் எனக்கு இன்னும் பிடிச்ச மாதிரி ஆகும். நாம் சம்பாதிக்கிற காசு மேலே நமக்கு அவ்வளோ சுதந்திரம் இருக்குது தான். ஆனாலும் நமக்கு பிடிச்சவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுன்றது, சொல்லணுன்றது நமக்கு ஒரு கட்டுப்பாட்டை தரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்தையுமே நமக்கு பிடிச்ச மாதிரியே எல்லா நேரங்களையும் பண்ணிடுறதுல என்ன கிக் இருக்குது? ஒரு பொருளை வாங்குறதுக்காக கொஞ்சம் கொஞ்சணும், கொஞ்சம் சண்டை போட்டுக்கணும், அதுக்கப்புறம் சமாதானம் ஆகி வாங்குறது சந்தோஷமான விஷயம் தானே. இது என்னோட கருத்து. எனக்கு அப்படி தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டியூஸ்டே ஈவினிங் எங்கே கிளம்பி போனேன் அப்படின்னா, பேக் வாங்குறதுக்காக. ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு பேக் எல்லாமே ரொம்ப பழசாயிருச்சு. அதனால சரி, ஓகே, ஒரு பேக் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக கிளம்பி போயிருந்தேன் திருநெல்வேலி. அதுக்காக மட்டும் இல்லை, கொஞ்சம் வேலைகள் இருந்தது, ஷாப்பிங் இருந்தது, அதையும் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தேன். ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு இந்த கடையை தேடி பிடிச்சி போனேன், ஏன்னா இங்கே ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. திருநெல்வேலி டவுனில் தான் இருந்துச்சு. தேடி ஒரு 2 பேக் வாங்கியாச்சு. நான் பொதுவாக பேக் மேலே ரொம்ப க்ரேஸாக இருக்கிறது கிடையாது. ஒரு பேக்னா ஒரு பேக் தான், அதையே எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி வெளியில் வேற எங்கேயாவது போகிறப்போ ஸ்லிங் பேக் ஒன்று யூஸ் பண்ணிப்பேன், அவ்வளோதான். அந்த ஒரு பேக்கையே இத்து போகிற அளவுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ரொம்ப வருஷமாக ஒரு ஸ்லிங் பேக்கு, ஒரு ஹேண்ட் பேக், இந்த 2 மட்டும்தான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கே போர் அடிச்சு போச்சு. சரி, ஓகே, புதுசாக ஒரு பேக் வாங்கிக்கலாம், இதை ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக பேக் வாங்க போய் கடைசியில் தேடி பிடிச்சி ஒரு பேக்கும் வாங்கியாச்சு. அங்கே நிறைய க்யூட்டாக பேக் இருந்துச்சு, அது உங்களுக்காக.